கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. முழுசாக எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ரெக்கவரி ஆகி வரேன். எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை. ஃபஸ்ட்டு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு அடுத்தது எனக்கு தொத்திக்கிச்சு. ஐயோ! இந்த கிளைமேட்டுக்கு எழுந்திருக்கவே முடியல சுத்தமாக. பகலில் கூடவே வெளியே வர முடியாது, அந்தளவுக்கு மூக்கில் ஜில்லு ஜில்லுன்னு காற்று ஏறுது. இதப்பா சாமி, ஓரளவு இதிலேருந்து தப்பிச்சு நான் என் பையன் நான் 7-8 நாளாக ஸ்கூலுக்கே போகலை. எல்லோரும் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி தான் எல்லோரும் சுடு தண்ணி போட்டு தலை குளித்து இன்றைக்கி தான் கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது, வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம். 10 நாள் கழிச்சு இப்போ தான் நாங்களே வெளியே போகிறோம். வீட்டிலே கட்டி போட்ட மாதிரி ஒரே கிளைமேட்டான கிளைமேட். இப்போயே இப்படி இருக்குன்னா மார்கழி மாதம் என்ன ஆகும்னே தெரியல. சரின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தோம். வீட்டுக்காரருக்கு கால் பண்ணேன், வாப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், கொஞ்சம் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு. சரி, சனிக்கிழமை போய் கோயிலுக்கு விளக்கு போட்டு வரலான்னு கால் பண்ணதும் வீட்டுக்காரர் வந்துட்டார். ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது, வான்னு சொல்லிவிட்டு. சரி, மணி 6 தானே போக போகிறோம், அங்கேயும் வேலை களைவாங்க, புது வீட்டுக்கு போயிட்டு சம்பளம் கொடுத்துட்டு அப்படியே போகலாம் வாங்கினாங்க. போகிற வழியில் தானே, சரி வாங்க போயிட்டு சம்பளம் கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட்டு 5:45 மணி தான் ஆகுது. சரி வான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன் கிளைமேட்டு. ஒரு சின்ன வெயில் கூட காட்ட மாட்டேங்குது. இந்த பக்கத்தில் இருக்கே வெள்ளை வீடுக்காரவங்க, அவங்க எங்கள் கூட தான் வீடு கட்டினாங்க. ஆனால் அவங்கள்ட்ட காசு இருந்தது, நல்லா சிங்கப்பூர் ரிட்டர்ன் மடன்னு வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி எங்களுக்கே பத்திரிக்கை வச்சுட்டானுங்க. நாங்கள் இன்னும் உக்காந்துருக்கோம் காசு இல்லாமல். சரி, மாமனார் வந்து கேட்டாவது வச்சுருக்க வந்து பாரு அப்படின்னாரு. சரி வரேன்னு எல்லாம் பழைய கேட்டு தான். பழைய கேட்டை வாங்கி எல்லாத்துக்கும் அறுத்து பெயிண்ட் அடித்து அங்கேன்னு ஒன்று வச்சுருக்காரு மாமனார். தவிர இங்கே ஒரு கேட்டு போட்டிருக்கேன், இது வழியாக திறந்து பின்னாடி போய் நம்ம கூட்டுறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு. இங்கே ஒரு கேட்டு, முன்னாடி ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் இந்த பாத்ரூமு, அதை மாடி படியடி கீழே நாங்கள் வந்து பாத்ரூம் வச்சுருக்கோம். அது காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணலான்னு அங்கே ஒரு கேட்டு போட்டிருக்காரு. அப்புறம் இங்கே போய்ட்டு கேட்டு போட்டிருக்கேன், நீ உள்ளே வேணும்னா செப்பரேட்டாக ஒன்று போட்டிருக்க பாத்ரூமுக்கு அப்படின்னாரு. சரி, இது வரைக்கும் போட்ட வரைக்கும் நல்லது தான் விடுங்க அப்படின்னு. அப்புறம் காட்டிட்டு வா, இன்னும் உள்ளே வந்து பாரு அப்படின்னாரு. உள்ளே போனால் ஒரே இருட்டு, கரண்ட் ஈக்கிறதுக்கு அதுக்கு வேறு 35,000 கேட்குறானுங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இதே பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும், கோயிலுக்கு போகணும், நான் வெளியே நிற்கிறேன், வாடின்னு கத்திக்கிட்டு இருந்தது. சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு ஒரு அடியாக வந்தாச்சு. அது 6 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான். வந்துட்டு துளசி, அப்புறமா நெய் தீபம் இதெல்லாம் வாங்கி சாமிக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கொளுத்திட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து லெமன் ரைஸ் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மனுக்கு 3 விளக்கு ஏற்றுவேன். நெய் தீபம் 3 விளக்கு 20 ரூபா. 10 நிமிஷம் தான் ஆச்சு ஏற்றுறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே இருட்டி போச்சு. இப்போ நான் அவங்க வரும்போது என்ன தெரியுமா, 6:15 தான் மணி ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ இருட்டிடுச்சு. சரி, வெளியே எங்கேயாவது கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா 6:30 மணிக்கு ராமாயணம் ஓடும். ரொம்ப சீரியஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. ராமாயணம் பார்க்காம இருக்க முடியாது. என் வீட்டுக்காருக்கு ஒரு பக்கம், நான் ஆஃபீஸ் வேறு போகணுமே, அதுக்கு வேறு அங்கே காணணும் வலை போட்டு தேடுவானோ. இதுங்களை ஈத்து கொண்டு முதல்ல விட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் போகணுன்னு அப்புறம் அவரும்